இந்த வருடத்தில் ஆண்டவர் நமக்கு தந்த வார்த்தை ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து இந்த வசனத்தை 2 தடவை சொல்லுங்க. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த வார்த்தை இயேசுவுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையின் மேலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் பலிக்கட்டும். ஆமேன், ஹல்லேலூயா. கடந்த புது வருட ஆராதனையில் இந்த வசனத்தை நம்ம தியானித்தோம். இந்த வசனம் சொல்லப்பட்ட பின்னணியை சேர்த்து நம்ம தியானிக்கும் போது 2 காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தார்? ஞாபகம் இருக்குதா? 2 காரியங்கள், 2 உறவுகளை குறித்து நம்ம படித்தோம். முதலாவது, ஆண்டவர் விரும்புகிற உறவு என்ன? தேவ உறவு, ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு. அந்த உறவு எப்படி இருக்கக்கூடாதுன்னு படித்தோம். தேவனுக்கும் நமக்குமான உறவு எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா, நம்முடைய சொந்த இச்சைகளை முன்னிறுத்துகிற உறவாக இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு என்று நிறைய செய்கிறோம். ஆண்டவருக்கு என்று நம்முடைய நேரத்தை கொடுக்குறோம். ஜெபத்தில் நம்முடைய நேரத்தை கொடுக்குறோம். ஆலய கூடுகைகளில் வந்து பங்கெடுக்கிறதுல நேரத்தை கொடுக்குறோம். ஊழியம் செய்கிறதுல நேரத்தை கொடுக்குறோம். அதே மாதிரி வேதத்திற்கென்று நேரத்தை கொடுக்குறோம். ஆண்டவருடைய ஊழியங்களுக்கு என்று காணிக்கைகளை கொடுக்குறோம். இப்படி நம்ம நிறைய செய்கிறோம். ஆண்டவருக்காக சில தியாகங்களை செய்கிறோம், உபவாசம் இருக்கிறோம், இது எல்லாமே செய்கிறோம். ஆனால் இது எல்லாத்தையும் ஏன் செய்கிறோம் அப்படிங்கிற அந்த காரணத்தையும் நம்ம யோசிக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் உபவாசம் இருக்கிறாங்க, ஆனால் அவர்களுடைய உபவாசத்திற்கான காரணம் ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பா இல்லை. அவர்களுடைய சொந்த வழக்குகளுக்காக, சொந்த விருப்பங்களுக்காக, சொந்த காரியங்களுக்காக இவங்க ஆண்டவருக்குன்னு கிரியை செய்கிறாங்க. வெளியே பேர் மட்டும் என்ன அப்படின்னா, நாங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இந்த காரியங்களை செய்கிறோம். ஆனால் உண்மையிலே காரணம் என்னன்னு பார்த்தா, நான் ஆண்டவருக்கென்று இவ்வளவு வைராக்கியமாக காரியங்களை செஞ்சால் எனக்கு ஆண்டவர் இதை தருவார், எனக்கு ஆண்டவர் அதை செய்வார் அப்படின்னு சொல்லி சொந்த விருப்பங்கள் காரணமாக இருந்துச்சு. இதை ஆண்டவர் விரும்பவில்லை. ஆண்டவர் விரும்புகிற உறவு என்ன அப்படின்னா, அவரை முன்னிலைப்படுத்துகிற உறவு, அவருடைய சித்தத்தை முன்னிலைப்படுத்துகிற உறவு. சரி, 2வது ஆண்டவர் எந்த உறவை ரொம்ப விரும்புகிறாரு? மற்ற மனிதர்களோடு கூட இருக்கிற உறவை ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம எப்படி நிறுத்துகிறோம் அப்படிங்கிறத மட்டும் ஆண்டவர் பார்த்துட்டு கடந்து போகிறவர் இல்லை. அவருக்கு முன்னாடி நாம் எப்படி நிற்கிறோங்கிறதும் அவருக்கு முக்கியம். மற்ற மனிதர்களோடு கூட பழகும்போது நாம் எப்படி பழகுறோங்கிறதும் முக்கியம். இங்கே நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை வைராக்கியமாக செஞ்சாங்க, நிறைய தியாகம் செஞ்சாங்க, உபவாசம் இருந்தாங்க. ஆனால் மற்ற மனிதர்களை நேசிக்கலை. மற்ற மனிதர்களிடத்தில் அவங்க தயவோடு நடந்து கொள்ளலை. கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யலை, தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்யலை. இவர்கள் நினைத்திருந்தால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்க முடியுங்கிற சூழ்நிலையிலையும் இவங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லை. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு முன்னாடி பண்ணுற இது எல்லாமே வேஸ்ட்டு. நீ மற்றவர்களுக்கு முன்பாக நீ எப்படி இருக்கிற, உனக்கும் மற்றவர்களுக்குமான உறவு எப்படி இருக்குது, அதை நான் கவனித்து பார்க்குறேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். மற்ற மனுஷர்களிடத்தில் நாம் நம்மளை எப்படி காமிக்கிறோங்கிறது ஃபேமிலியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சொந்த கணவனிடத்தில், மனைவி இடத்துல, பெற்றோர்களிடத்தில், பிள்ளைகளிடத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் நடந்து கொள்ளுகிறோமோ அதை ஆண்டவர் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை நம்ம ஆராதிக்கும் போது காமிக்கிற இமேஜை பார்த்து பாஸ்டர் ஏமாறலாமே தவிர ஆண்டவர் ஏமாற மாட்டார். வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குது, குடும்பத்தில் ஒவ்வொருத்தர் பேசும்போது எப்படி நடந்துக்கிறாங்க, அதை ஆண்டவர் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வருஷத்தில் இந்த 2 உறவையும் நம்ம சரியாக வைத்து கொண்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும், வற்றாத நீரூற்றை போல இருக்கும். ஏன்னா நம்மளால் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இந்த 2 காரியங்களை தியானிக்கும் போது நான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை உங்களுக்கு உதாரணமாக காமிச்சேன்.
போன ஞாயிற்றுக்கிழமை ஆபிரகாமுடைய தேவ உறவையும் குடும்ப உறவையும் நான் உங்களுக்கு காண்பித்தேன். இன்னும் பைபிள் ஸ்டடி வந்திருந்தீங்க அப்படின்னா அதனுடைய தொடர்ச்சியாக நான் பேசின காரியங்களையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. வராதவர்கள் வந்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்தே இன்னும் ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஆதியாகமம் 16வது அதிகாரம் முழுவதும் நம்ம வாசிக்கிற சம்பவம் என்ன அப்படின்னா, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை இல்லாமல் இருந்ததுனால சாராள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுக்குறாங்க. ஆபிரகாமுடைய சந்ததி ஆகாருடைய பிள்ளை மூலமாக விளங்கும்படியாக ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுக்குறாங்க. ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளை தான் யார்? இஸ்மவேல். இஸ்மவேல் பிறக்கும்போது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 16வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் பாருங்க, 16வது வசனத்தில், ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிராம் 86 வயதாய் இருந்தான். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது ஆதியாகமம் 12ல் ஆபிரகாமுடைய வயசு என்ன? 75. 75 வயதாக இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு முதல் முறையாக வருது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆபிரகாம் கிளம்பி வராரு. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களில் ஒன்று தான், அவனுடைய சந்ததியை திரளாய் பெருக பண்ணுவேன். 75வது வயது வரைக்கும் தனக்கு ஒரு பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் நிச்சயமாக வருத்தப்பட்டிருப்பான். ஆபிரகாமும் சாராலும் அதை குறித்து நிச்சயமாக ரொம்ப வருத்தப்பட்டிருந்திருப்பாங்க. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை வந்தப்ப அந்த வார்த்தையை அவனால் ஈஸியாக ரிசீவ் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா அவன் ஏங்கின விஷயமே அதுதான், என்னுடைய சந்ததி திரளாக இருக்கும்னா, கர்த்தர் எனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பாருன்னா நான் ஆண்டவருக்காக நான் என்னன்னாலும் பண்ணுவேன்னு சொல்லி அவன் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் விட்டுட்டு, இனத்தை விட்டுட்டு, தேசத்தை விட்டுட்டு, தகப்பனுடைய வீட்டை விட்டுட்டு கிளம்பி வாரான். 75வது வயதில் ஆண்டவரோடு கூட நடக்க ஆரம்பித்தான். இப்போ அவனுக்கு வயது என்ன? 86. அவனுக்கு பிறந்த ஒரு பிள்ளை இப்பொழுது அவனுடைய கையில் இருக்கு. 86வது வயதில் ஒருத்தனுக்கு பிள்ளை பிறக்குதுன்னா அந்த பிள்ளை அவனுக்கு எவ்வளவு விசேஷமாக இருந்திருக்கணும். கையில் இஸ்மவேலை தூக்கி வச்சுட்டு ஆபிரகாம் இதுதான் நினச்சிருப்பான், நான் பல வருடங்களாக காத்திருந்த நன்மை இப்போ என் கையில் கிடச்சிருச்சு, நான் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஆசீர்வாதம் என் கையில், என்னுடைய குழந்தை, எவ்வளோ நாளைக்கு அப்புறம் எனக்கு இது கிடச்சிருக்குதுன்னு சொல்லி ஆபிரகாம் மகிழ்ந்து இருந்திருப்பான். ஐடியா கொடுத்ததும் சாராளுங்கிறதுனால நிச்சயமாக சாராலும் கொஞ்ச காலம் இதில் மகிழ்ந்து இருந்திருப்பாங்க. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, 16வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் ஆபிரகாமுக்கு வயது 86. 17வது அதிகாரத்தின் முதல் வசனத்தில் ஆபிரகாமுக்கு வயது எத்தனை? 99. அப்போ இடைப்பட்ட வருஷங்கள் எத்தனை? 13 வருடங்கள். 13 வருஷமா ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் இருந்த உறவு எங்க போச்சுன்னு கேட்டா, இல்லை, இருந்தாதானே அங்க சொல்றதுக்கு. 86வது வயது வரைக்கும் அவன் கடந்து வந்த பாதையில இவனுக்கும் ஆண்டவருக்குமான உறவு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆதியாகமம் 12வது அதிகாரத்துக்கு வாங்க.
ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் வசனத்துல பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசுறாரு. நான்காவது வசனத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படுகிறான். அடுத்ததா 7வது வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை மறுபடியும் ஆபிரகாமுக்கு உண்டாகுது. அவன் அங்க ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொள்றான். அடுத்து 8வது வசனத்துல பாருங்க, அங்கிருந்து இடத்த காலி பண்ணிட்டு வேற ஒரு இடத்துல போய் கூடாரம் போடுறான். அங்கேயும் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறான். 13வது அதிகாரத்தின் 4வது வசனத்துல பாருங்க, அவன் ஏற்கனவே கர்த்தருக்கு கட்டி இருந்த பலிபீடத்துல கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறான். 13வது அதிகாரத்தின் கடைசி பகுதியை பார்க்கும்போது மறுபடியும் ஆண்டவர் அவனோடு கூட பேசுறாரு. 18வது வசனத்துல கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறான். 14வது அதிகாரத்துல மெல்கிசேதேக்குங்கிற அந்த ஒரு கேரக்டர் மூலமா அவன் ஆண்டவரை எதிர்கொள்றான், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றான். 15வது அதிகாரத்துல ஆண்டவருடைய வார்த்தை மறுபடியும் ஆபிரகாமுக்கு உண்டாகுது. பாருங்க, தொடர்ச்சியா ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்குமான உறவை அடுத்து நம்மளால பார்க்க முடியுது. ஆண்டவருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, இல்லை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, இல்லை ஆபிரகாம் ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான், ஆபிரகாம் ஆண்டவரை தொழுது கொண்டான். இந்த வார்த்தைகளை அடிக்கடி நம்மளால பார்த்துட்டே இருக்க முடியும். 15வது அதிகாரத்தின் முதல் வசனத்துல இருந்து பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்துல உண்டாகுது. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அதற்கு ஆபிரகாம் என்ன சொல்றான்? கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? அது வரைக்கும் ஆபிரகாம் கேட்காத ஒரு வார்த்தைய 15வது அதிகாரத்துல கேட்கிறான். உங்களை நம்பி வந்தேன்ல, எனக்கு என்ன கிடைக்கும்? அடுத்த வார்த்தையில சொல்றான், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. 3வது வசனத்துல தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. அவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான், ஆண்டவருக்கென்று பலிபீடம் கட்டுனா, ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொண்டா. இது எல்லாத்துக்கும் மைய புள்ளியா அவங்கிட்ட இருந்த எண்ணம் என்ன? அவங்கிட்ட இருந்த சிந்தனை என்ன? தனக்கு ஒரு பிள்ளை. ஆண்டவருக்காக ஆண்டவரை தேடல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையில அவனுக்கு பிள்ளை கிடைக்குங்கிற வாக்கு தத்தமும் அடங்கி இருந்ததுனால, நான் கர்த்தரை தேடினேன்னா, நான் கர்த்தரை தொழுது கொண்டேன்னா, நான் கர்த்தருக்கு முன்னாடி உத்தமமா நடந்து கொண்டேன்னா, அவருடைய வார்த்தையின்படி அவர் எனக்கு பிள்ளையை கொடுப்பாரு, என்னுடைய சந்ததி திரளா இருக்கும்னு கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறாரு. இத்தனை வருஷமா எனக்கு பிள்ளை இல்லை, இப்ப எனக்கு பிள்ளை கொடுக்குறேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு இனிமே அவரு தான் முக்கியம், என் பிள்ளைக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் இருந்த உறவுக்கு காரணமா இருந்தது என்னது? குழந்தை. அதை 15வது அதிகாரம் வரைக்கும் அவன் வாயால சொல்லாம இருந்தான். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் வாசிக்கிறோம்ல. காத்திருந்து காத்திருந்து அதுக்கு மேல அவனால அடக்கி வைக்க முடியல, கேட்டுட்டான். ஆண்டவரே, நீங்க ஒவ்வொரு தடவையும் தரிசனமாகி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ பெரிய ஜாதியாவ, உன் சந்ததியை திரளாக்குவேன், நான் உன் கூட இருக்கேன் சொல்லிட்டு தான் இருக்கீங்களே தவிர எதுவும் நடக்கிற மாதிரி தெரில. எனக்கு பிள்ளை எப்போ தருவீங்க? 75 வயதா இருக்கும் போது எனக்கு பிள்ளை தருவேன் வாக்கு பண்ணீங்க, நீர் இதுவரைக்கும் எனக்கு புத்திர சந்தானம்
அருளவில்லை. நான் ஆண்டவர் இடத்துல இருந்திருந்தேன்னா அடுத்த வார்த்தை நான் இப்படி தான் கேட்டிருப்பேன். அப்போ இவ்வளவு நாள் பிள்ளைக்காக தான் எனக்கு பலிபீடம் கட்டி என்னை தொழுது கொண்டிய ஆபிரகாம் அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். ஆனால் ஆண்டவர் பாருங்க, மறுபடியும் மறுபடியும் அவனுக்கு வார்த்தையை மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. மறுபடியும் சொல்றாரு 4வது வசனத்துல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். ஆபிரகாம் மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். அவன் நிச்சயம் நினைச்சிருப்பான், நான் என்ன கேட்குறேன், இவர் என்ன சொல்றாரு, எனக்கு நீங்க இன்னும் பிள்ளை கொடுக்கலையே, எப்போ கொடுப்பீங்க? இதுதான் ஆபிரகாம் எதிர்பார்த்த ஆன்சர். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன் சந்ததியே கடற்கரை மணலை போல, வானத்து நட்சத்திரங்களை போல. 75வது வயசுல இருந்து இதைத்தானே சொல்லிட்டு இருக்கீங்க, எப்ப தருவீங்க? வென்? ஆனா ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்ணது எல்லாமே, நீ என்னைய பாரு, உனக்கு தேவையானதை நான் தருவேன், நீ என்னைய பாரு, நீ என்னைய பாரு. ஆனால் ஆபிரகாம் கர்த்தரை பார்த்தான். ஆனால் அவன் பார்த்ததற்கான காரணம் என்னன்னா, அவனுக்கு ஒரு குழந்தை. ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டே இருக்கிறாரு, இவன் வார்த்தையை கேட்டுட்டே இருக்கிறான். காத்திருந்து 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 ஒரு கட்டத்தில் ஆபிரகாமும் சாராலும் சோர்ந்து போயிட்டாங்க. இப்போ 16வது அதிகாரத்தில் அந்த அம்மாவுக்கு ஒரு சூப்பர் ஐடியா ஒன்று வருது. சூப்பர் ஐடியான்னு நான் சொல்லலை, அந்த அம்மாவுக்கு அப்படி தோணியிருக்கு. என்னால் தானே ஆபிரகாமுக்கு குழந்தைய பெற்றெடுத்து கொடுக்க முடியல, என் அடிமை பெண் ஆகார் மூலமாக நம்ம சந்ததி வரட்டுமே அப்படின்னு சொல்லி சாராள் ஒரு ஐடியாவை கொண்டு வந்து ஆபிரகாம் கிட்ட சொல்கிறாங்க. ஆபிரகாமுக்கும் அது சரியாக பட்டுருச்சு. ஆபிரகாம் கர்த்தரை முன்னிலைப்படுத்துகிறவனா அந்த நேரத்தில் இருந்திருந்தான்னா, அவன் அடுத்த நிமிஷம் இந்த ஐடியாவை தூக்கிட்டு நேர தேவ சமூகத்தில் வந்திருப்பான். ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு, ஆகார் மூலமா இல்லை, உங்க இருவருடைய கர்ப்ப பிறப்பா இருக்கிறவன். ஏற்கனவே இவன் மைண்ட்ல எலியேசர் இருந்தான், முந்தின அதிகாரத்தில் வாசிச்சோம். இவன் மைண்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்த கர்த்தர் இடத்துல கொண்டு வரும்போது கர்த்தர் அதை தெளிவுபடுத்துறாரு. எலியேசர் என்னுடைய பிள்ளையை நான் தத்தெடுத்துக்கிறேன், எலியேசர் மூலமா என் சந்ததி விளங்கட்டும்னு ஆபிரகாமுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த ஐடியாவை ஆண்டவர்கிட்ட அவன் தூக்கிட்டு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, எலியேசர் இல்லப்பா, உன் கர்ப்ப பிறப்பா இருக்கிறவன். இப்போ சாராளுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த ஐடியாவை தூக்கிட்டு இப்போ ஆண்டவர்கிட்ட போனா இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, திருப்பி அதை தான் சொல்ல போறாரு. ஆகார் மூலமா இல்லப்பா, உங்க 2 பேருக்கு பிறக்கிற பிள்ளை தான் நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண பிள்ளை. சொல்லிட்டு தான் இருக்கிறாரே தவிர செய்ய மாட்டேங்கிறாரு. காத்திருந்து 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 வயசு ஆகிட்டே இருக்கு, ஆனால் இன்னும் பிள்ளை வந்த பாடு இல்லை. இப்போ திரும்ப ஆண்டவர்கிட்ட போனால் திரும்பி ஆண்டவர் என்ன சொல்லுவார், நேராக கடற்கரைக்கு போம்பாரு, இல்லை வானத்தை அண்ணாந்து பாரும்பாரு. பார்க்காததையா பார்த்துட போகிறோம். பேசாம சாராள் சொன்ன ஐடியாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருவோம், ஆகார்கிட்ட போயிடுவோம் அப்படின்னு ஆகார்கிட்ட போயிட்டான். அவங்க 2 பேருக்கும் பிள்ளை பிறக்குது, இஸ்மவேல். ஆபிரகாம் பிள்ளையை பார்க்கிலும் கர்த்தரை முன்னிலைப்படுத்தி இருந்தால் சாராள் ஐடியா கொடுத்த உடனே கர்த்தர்கிட்ட போயிருப்பான். இல்லை, அந்த இடத்துல தவறிட்டான். ஆகார் இப்போ கர்ப்பம் ஆயிட்டாங்க. கர்ப்பமானதுக்கப்புறம் ஆகார் சாராளை அற்பமாக பார்க்குறாங்க. இந்த பிரச்சனையை சாராள் ஆபிரகாம்கிட்ட கொண்டு வராங்க. அப்போவாவது ஆபிரகாம் சுதாரித்து என்ன பண்ணியிருப்பான், ஆண்டவர்கிட்ட வந்திருப்பான். ஆண்டவரே, இப்படி ஒரு விஷயம் பண்ணேன், ஆனால் இப்போ பிரச்சனை ஆகிறத பார்த்தா நான் முட்டாள்தனமாக ஏதோ பண்ணிட்டேன் போல, இப்போ நான் என்ன பண்ணணும்னு வந்திருப்பான். ஆனால் அவன் ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்தலைங்கிறது எங்கே தெரியுதுன்னா, பிள்ளைன்னு ஒன்று அவன் கையில் கிடைச்ச உடனே
ஆண்டவர் அவர் யாரு? பலிபீடம் கட்டி தொழுது கொள்ளணுமா? அது எதுக்கு இப்போ தேவையில்லாம? நான் ஆண்டவரை தேடினதே பிள்ளைக்காக தானே. இப்போ எனக்கு வேற ரூட்டில் எனக்கு பிள்ளை கிடச்சிருச்சு, எனக்கு இது போதும்னு அடுத்த 13 வருடங்கள் ஆபிரகாம் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான்னோ, ஆபிரகாம் கர்த்தரை தொழுது கொண்டானோ, இல்லை கர்த்தருடைய வார்த்தையை ஆபிரகாம் கேட்டான்னோ நம்மளால் எங்கேயுமே வாசிக்க முடியல. 99வது வயதில் இப்பையும் ஆபிரகாம் கர்த்தரை தேடி வரல, கர்த்தர் தான் ஆபிரகாமை தேடி வர்றாரு. ஆபிரகாம்கிட்ட வந்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நான் சர்வ வல்லமையுள்ள தெய்வன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரிடத்துலையும் நினைவுபடுத்துகிற ஒரு வார்த்தை, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இவன் நினச்சிட்டான், எனக்கு வயசாகிட்டே போது, இதுக்கு மேலே எனக்கு இந்த நன்மை கிடைக்கலன்னா இனி எப்பயுமே கிடைக்காது. சொல்லுவாங்க தெரியுமா, இப்போ இல்லைன்னா எப்பவுமே இல்லை. ஆண்டவரிடத்துல இப்படி யோசிக்கக்கூடாது. இப்போ இல்லைன்னா எப்பவுமே இல்லைன்னு ஆபிரகாம் நினச்சான். நீ எதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறியோ அதுக்கப்புறம் தான் என் வேலையை நான் ஆரம்பிக்கவே போகிறேன்னார் ஆண்டவர். 99வது வயதில் அவனுடைய சரீரம் ஏறக்குறைய செத்த நிலைமையில் இப்போ ஆண்டவர் வராரு, நான் உன்கிட்ட சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்ற ஆரம்பிக்க போகிறேன். ஆபிரகாமுக்கு ஒன்றுமே புரியல. 2வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆபிரகாமுடைய மைண்ட் வாய்ஸாக நான் யோசித்து பார்த்தேன், இது இந்த 75வது வயசில் சொன்ன அதே டைலாகா இப்பவும் என்கிட்ட அதே டைலாக தான் சொல்லிட்டு இருக்கீங்களா? காத்திருந்து 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 இஸ்மவேல் பிறந்து இப்போ இஸ்மவேலுக்கே 13 வயசு ஆயிடுச்சு, இன்னும் ஆண்டவர் டைலாகை மாற்ற மாட்டேங்கிறாரு. இன்னும் ஆண்டவர் வார்த்தையை மட்டும் தான் பேசுகிறாரே தவிர செயலில் ஒன்றத்தையும் காணும். இதுக்கு மேலே எங்கே அப்படிமாங்க தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ எம் காட் ஆல்மைட்டி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் சொல்கிறத எந்த சூழ்நிலையிலையும் என்னால் நிறைவேற்ற முடியும். நீ என்னையை நம்புறியா, என் வார்த்தையை நம்புறியா, இல்லை உன் சூழ்நிலையை நம்புறியான்னு ஆண்டவர் கேட்டார். ஆபிரகாம் அவன் சூழ்நிலையை சொன்ன, ஆண்டவரே இஸ்மவேல் இருக்கிறான், அவன் மூலமாக என் சந்ததி விளங்கட்டும். ஆண்டவர் முடியவே முடியான்ட்டார். நான் சொன்ன வார்த்தை உன் மூலமாக சாராள் மூலமாக தான் நிறைவேறும். இவன் சொல்கிற, ஆண்டவரே எனக்கு 100 வயசு நெருங்கிட்டு இருக்குது, சாராள் 90 வயசில் இருக்கிறாங்க, எங்கள் 2 பேராலையும் இனி பிள்ளை பெற்றெடுக்குதுங்கிறது கூடாத காரியம், இதுக்கு மேலே எங்கள் 2 பேர் மூலமாக ஒரு பிள்ளைங்கிறது கூடாத காரியம், எப்படி ஆண்டவரே அப்படின்னு ஆபிரகாம் கேட்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னாலே கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நான் தேவனா நீ தேவனான்னு ஆண்டவர் கேட்டார். அதான் அர்த்தம். இங்கே எனக்கு எல்லாம் தெரியுமா, உனக்கு எல்லாம் தெரியுமா, டைம் ஆகுது டைம் ஆகுது டைம் ஆகுது, காலம் போயிட்டே இருக்கு. ஆபிரகாம் சொல்லிட்டே இருக்கான். ஆண்டவர் திரும்ப திரும்ப ஒரே வார்த்தை, உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன், உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன், உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். 25 வருஷமா ஒரே டைலாகு. கேட்டவன் கேட்டு கேட்டு சோர்ந்துட்டான். ஆனால் சொன்னவர் மட்டும் சோர்ந்து போகவே இல்லை. ஏன்னா அவர் காலங்களை கடந்தவர். நீ முடிஞ்சதுன்னு சொல்கிற இடத்துல நான் ஒரு புதிய துவக்கத்தை என்னால் கொடுக்க முடியும்னார் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் நினச்சிருந்தா 100வது வயதில் அவனுக்கு ஈசாக்கை கொடுத்ததுக்கு பதிலாக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாம் தானே. ஆனால் ஆண்டவர் ஏன் அப்படி கொடுக்கல? ஆபிரகாம் இடத்துல நம்ம இருந்திருந்தோம்னா நம்ம கேட்போம் தானே, நீங்கள் கொடுக்குறவராக இருந்தால் இந்நேரம் கொடுத்துருக்கணுமே. ஆகாரம் நம்பி போன ஒரே வருஷத்தில் என் கையில் ஒரு குழந்தைய கொடுத்துட்டா, உங்களை நம்பி 25 வருஷம் ஆச்சு, இன்னும் என் கையில் நீங்கள் குழந்தைய கொடுத்த மாதிரி தெரிலையே.
இதெல்லாம் வசனத்தில் இல்லை. அப்படிலாம் அவன் யோசிச்சிருப்பான்ல, அவன் ஒரு மனுஷன் தானே. சொல்லிட்டே தான் இருக்கீங்களே தவிர செய்யலையே. இந்நேரம் நீங்கள் செஞ்சுருக்கணுமே, 10 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சுருக்கணுமே, 20 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சுருக்கணுமே. நான் உங்களை தான் நான் நம்பி இருந்தேன். இப்போ ஆண்டவருடைய இடத்துல இருந்து, ஆண்டவருடைய மைண்ட் வாய்ஸாக இருந்து நான் யோசிச்சு பார்த்தேன். ஆண்டவர் ஈசாக்க முன்னமே கொடுத்துருந்தா என்ன நடந்திருக்குங்கிறத இஸ்மவேல் நமக்கு காமிச்சிட்டான். இஸ்மவேல் கையில் வந்த உடனே ஆபிரகாம் ஆண்டவரை மறந்துட்டான். இப்படி ஒரு மனநிலையில், இப்படி ஒரு பலவீனமான விசுவாசத்தில் ஆபிரகாம் இருக்கும்போது ஆண்டவர் ஈசாக்க கொடுத்திருந்தாலும் ஆபிரகாம் அடுத்த ஆண்டவரையே மறந்திருப்பான். அடுத்த தேசத்துக்கு வா, நான் உனக்கு காமிக்கிற தேசத்துக்கு வா, இந்த தேசத்தை உனக்கு தருவேன். எதுக்கு ஆண்டவர்? எவ்வளோ வயசாகி போச்சு. இன்னும் நான் வாழ போகிறது 20 30 வருஷம். என் பிள்ளையோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிறேன், ஒரு இடத்துல செட்டில் ஆகிக்கிறேன். அங்கிட்டு இங்கிட்டும் மூவ் ஆகிற வயசா ஆண்டவரே எனக்கு? என் கஷ்டம் உங்களுக்கு தெரியும்ல, என் பலவீனம் உங்களுக்கு தெரியும்ல, என் வயசு உங்களுக்கு தெரியும்ல, இன்னும் என்னையை போட்டு அங்கே வா இங்கே வான்னு அலக்கழிச்சிட்டே இருக்கீங்க. என்னை கொஞ்சம் செட்டில் ஆக விடுங்க. நீங்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் ஈசாக்கை வச்சு அப்புறமா நிறைவேற்றிக்கோங்க. எனக்கு ஈசாக்கு கிடச்சிட்டான், எனக்கு இது போதுன்னு அப்படியே உட்காந்துருப்பான். ஏன்னா ஆபிரகாமுடைய 99வது வயதில் ஆண்டவர் வந்து பேசுகிறார்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆபிரகாமுடைய விசுவாசம் பலவீனமாக தான் இருந்துச்சு. அவன் ஆண்டவரை தேடினதுக்கு காரணமும் பிள்ளை. எனக்கு ஒரு பிள்ளை வேணும், என்னுடைய சந்ததி பெருகணும், என் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கணும், அதுக்காக நான் வரேன். இதையே மைண்டில் வச்சுட்டு தான் ஆண்டவர்கிட்ட வந்தான். அவன் நினச்சது உடனே கிடச்சிருந்தா அவன் ஆண்டவரை மறந்திருப்பாங்கிறதுக்கான சாட்சி தான் இந்த 13 வருட இடைவெளி. 99வது வயதில் ஆண்டவர் பேசும்போது நிச்சயமாக ஆபிரகாம் இதை புரிஞ்சிருப்பான். ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உன் ஃபோக்கஸ் ஃபுல்லாக நானாக தான் இருக்கணும். நீ என்னையை தேடு. நீ என்னையை தேடுறது கூட எனக்காக தேடு, என் மேலே இருக்கிற அன்பினால் தேடு. என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொல்கிற, என்னைய விசுவாசிக்கிறேன்னு சொல்கிற, என் வார்த்தையை நம்பி எல்லாத்தையும் விட்டு கிளம்பி வந்திருக்கிறேன்னு சொல்கிற, இதெல்லாம் நீ எனக்காக தான் பண்ணியிருக்கிறேன்னா நீ இந்நேரம் என் கூட சரியான உறவில் இருந்திருக்கணுமே ஆபிரகாம். ஆனால் நீ இது எல்லாத்தையும் எனக்காக பண்ண மாதிரி வெளியே காமிக்கிறியே தவிர உன் இருதயத்தில் நீ முக்கியத்துவப்படுத்துறது பிள்ளை. அதனால தான் உன் கையில் ஒரு பிள்ளை வந்த உடனே நீ என்னைய மறந்துட்ட. ஆண்டவர் அதை தெளிவுபடுத்துகிறாரு. அதுக்கப்புறமா அவன் விசுவாசத்தில் அடுத்த லெவலுக்கு போகிறான் பாருங்க. அந்த பூரண விசுவாசம்தான் அவனுக்கு ஈசாக்கை பெற்று கொடுக்குது. ஆண்டவர் சில நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் தாமதப்படுத்தும் போது நம்ம ஆண்டவர் மேலே கோபப்படக்கூடாது. நியாயமாக பார்த்தா நம்ம மேலே தான் கோபப்படணும். இன்னுமா அந்த அற்புதத்துக்கு நாம் ரெடி ஆகாமல் இருக்கோம்? இந்த அற்புதத்தை கையில் வாங்கிறதுக்கு இன்னுமா நம்ம தயாராகாமல் இருக்கோம்? இன்னுமா நம்ம சரி செய்ய வேண்டிய விஷயங்களை விட்டு வச்சிருக்கிறோம்? குறைவுள்ள பகுதிகளில் இன்னுமா நம்ம ஒர்க் பண்ணாமல் விட்டு வச்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம மேலே தான் நமக்கு கோபம் வரணும். ஆனால் ஆபிரகாமுடைய ஆரம்ப வாழ்க்கை மாதிரி நம்ம அநேகருடைய விசுவாசம் இன்னைக்கு பலவீனமாக இருக்கிறதுனால நம்ம ஆண்டவர் மேலே கோபப்பட்டு இருக்கிறோம். கோபப்படுறோமோ இல்லையோ, வருத்தப்படுறோம். ஆண்டவர் எனக்கு இதை செய்ய மாட்டேங்கிறார, இதை செய்யணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு சிரமப்படுறேன், நான் இவ்வளவு அதிகமாக ஜபிக்கிறேன், நான் இவ்வளவு பிரயாசப்படுறேன், இவ்வளவு உபவாசம் இருக்கிறேன், இவ்வளவு ஊழியம் செய்கிறேன், நான் என்னெல்லாமோ பண்ணுறேனே, என் மேலே ஆண்டவருக்கு கருணையே இல்லையா? என் மேலே இறக்கமே இல்லையா? எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாம் என்னையை பார்த்தா பரிதாபப்பட்டு பேசுகிறாங்க. நான் படுற கஷ்டம் என் புருஷனுக்கு தெரியுது, என் பிள்ளைகளுக்கு தெரியுது, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியுது, ஆண்டவருக்கு தெரியலையா? ஆதங்கப்படுறோம்ல ஆண்டவர் மேலே. நம்ம நினச்சதை கேட்ட உடனே கொடுத்துருந்தா அதோட ஆண்டவரை விட்டுட்டு போயிருப்போம். இளைய குமாரன் மூத்த குமாரன் அந்த உவமையை தியானிக்கும் போது நம்ம கற்றுக்கொண்ட ஒரு காரியம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? முதிர்ச்சி இல்லாத ஒருத்தன் கையில் ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னா அது தகப்பனை விட்டு தூரமாக கொண்டு போயிடும். சில நன்மைகளை ஆண்டவர்
பாஸ் பண்ணி வைக்கிறது நம்ம நன்மைக்காக. 75வது வயதுல ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவர் நினைத்திருந்தால் 76வது வயதிலேயே அவனுக்கு ஈசாக்கை கொடுத்திருக்க முடியும். ஆனா அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ண விரும்பினாரு. தேவனோடு கூட இருக்கிற அவனுடைய உறவை ஆண்டவர் சரி பண்ணணும்னு விரும்பினாரு. இவன் அதை புரிஞ்சுக்கிட்டு இவன் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் தான், இவன் முதிர்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் தான் இவன் கையில் ஆண்டவர் ஈசாக்க கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் ஆகுது. ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்றாரு, உன்னுடைய ஏக சுதனும் உன்னுடைய புத்திரனுமா இருக்கிற ஈசாக்க நான் உனக்கு காண்பிக்கிற மலையில நீ எனக்கு பலி செலுத்துங்கிறாரு. அடுத்த வார்த்தை இல்லாம, அடுத்த தாட் இல்லாம இவன் உடனே ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஈசாக்க பலியாக ஒப்பு கொடுக்க முன் வந்தான். ஏன்னா இப்ப அவன் ஆண்டவருக்காக தான் ஆண்டவரை பின்பற்றினான். அவனுக்கும் ஆண்டவருக்கும் நடுவாக இருந்த உறவுல இப்போ ஈசாக்கு இல்லை. இஸ்மவேல் வந்தப்ப இவன் மெச்சூர்டா இல்லை, அதனால அவன் தவறுனான். ஆனா இவன் முதிர்ச்சி அடைந்த பிற்பாடு இப்ப ஆண்டவர் ஈசாக்கு அவன் கையில கொடுத்தாரு. அவன் முதிர்ச்சி அடைந்திருக்கிறான்ங்கிறத நமக்கு காண்பிக்கணுங்கிறதுக்காக ஆதியாகமம் 22 அந்த சம்பவத்தை ஆண்டவர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. இவன் ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்துகிற உறவுக்கு வந்துட்டான். ஏசாயா 58வது அதிகாரத்தில் நம்ம தியானித்த காரியம் ஞாபகம் இருக்குதானே? கர்த்தருக்கென்று நாம் செய்கிற காரியங்களுக்கான காரணம் கர்த்தராகவே இருக்க வேண்டும். ஏன் ஜெபிக்கிறீங்க? நீங்கள் ஏன் சர்ச்சுக்கு வரீங்க? நீங்கள் ஏன் வேதம் வாசிக்கிறீங்க? நீங்கள் ஏன் ஊழியங்களில் பங்கெடுக்கிறீங்க? நீங்கள் ஏன் சபைக்கு காணிக்க கொடுக்குறீங்க? இப்படிலாம் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் உங்களுடைய பதில் ஒன்றாக மட்டும்தான் இருக்கணும், அது கர்த்தராக மட்டும்தான் இருக்கணும். கர்த்தரை தேடி வந்தால் எனக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க, நாம் இப்படி தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருந்தால் நல்லபடியாக கல்யாணம் நடக்கும்னு சொன்னாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. கல்யாணம் ஆனால் விட்டுருவீங்களே. கர்த்தரை தேடி வந்தால் இதெல்லாம் கிடைக்குங்கிறது உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. கர்த்தரை தேடி வருகிறவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் கர்த்தருக்காக நீங்கள் தேடும்போது உங்கள் வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலுள்ள தோட்டமாக இருக்கும். நீங்கள் வற்றாத நீரூற்றா இருப்பீங்க. நீங்கள் ஏன் கர்த்தரை ஆராதிக்கிறீங்க? நீங்கள் ஏன் கர்த்தரை தேடுறீங்க? நீங்கள் ஏன் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் நினச்ச ஒரு காரியம் நடக்கலைன்னா சோர்ந்து போகிறீங்களா ஆண்டவர் மேலே? நீங்கள் சோர்ந்து போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் ஆண்டவரை தேடினதற்கு காரணமே சுயநலம்தான் அர்த்தம். 99வது வயது வரைக்கும் ஆபிரகாம் இடத்துல காணப்பட்ட விசுவாசம் பலவீனமானது. ஆனால் ஆண்டவர் அவனை உருவாக்குனதுக்கு அப்புறம், அவனை சீர்படுத்தினதுக்கு அப்புறம் அடுத்த லெவலுக்கு போயிட்டான். அவனுடைய விசுவாசம் அடுத்த பரிணாமத்திற்கு போயிடுச்சு. நான் 2 வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்து நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாமுடைய அந்த பலமுள்ள விசுவாசத்தை பற்றி இங்கே பார்க்குறோம்.
தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும், இதுக்கு மேல நம்பிக்கை இல்லைங்கிற சூழ்நிலையிலையும் நம்ம நம்பினாதான் நம்ம ஆண்டவரை ஆண்டவருக்காக நம்புறோம்னு அர்த்தம். சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை நிறைவேறுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் பிரகாசமா இருக்கு, நிச்சயம் ஆண்டவர் எனக்கு செய்வாரு அப்படின்னு நம்புறோம்னா அது பெரிய நம்பிக்கையே இல்லை. நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலையும் நம்மளால கர்த்தரை நம்ப முடியும்னா அதுதான் உண்மையான நம்பிக்கை. அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். எண்ணுறதுன்னா என்னது? கவுண்ட் பண்றது இல்லை, எண்ணிக்கை இல்லை, எண்ணம். ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறதுக்கு அவன் சரீரத்தில் வாய்ப்பே இல்லை, அவனுடைய மனைவியின் சரீரத்தில் வாய்ப்பே இல்லை. அதுதான் அவன் சூழ்நிலை. ஆனால் அதை அவன் மைண்டுக்கே எடுக்கலையாம். ஆபிரகாமை போல நீங்கள் விசுவாசத்தில் வளர்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தரேன், வசனத்திலேருந்து சொல்கிறேன். உங்கள் சூழ்நிலையை நீங்கள் எண்ணாமல் இருங்கள். உங்கள் சூழ்நிலை உங்கள் மைண்டுக்குள்ளே போகவே கூடாது. உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன இருக்கணும்னா, 20வது வசனத்திலிருந்து பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று. அவன் தன்னுடைய சரீரத்தை பற்றியோ இல்லை சாராளுடைய சரீரத்தை பற்றியோ அவன் எண்ணல. அவன் எண்ணினது ஃபுல்லாக எதை பற்றின்னா, இந்த வார்த்தையை எந்த சூழ்நிலையிலையும் நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று தேவனை குறித்து எண்ணியிருந்தான். அவர் வல்லவர் என்பதை எண்ணியிருந்தான். உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தில் நீங்கள் சோர்ந்து போகிற தருணங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, எதிர்பாராத சூழ்நிலைகள் வரும்போது, நடந்த விஷயத்தை, பிரச்சனையை உங்கள் மைண்டுக்குள்ளேயே ஏற்றக்கூடாது. நீங்கள் மைண்டில் நீங்கள் எண்ண வேண்டிய ஒரு காரியம் உண்டுன்னா, கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர் அப்படின்னா அவரால் தான் எல்லாமே செய்ய முடியும், அவரை மீறி ஒன்றும் நடக்காது. அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம மைண்டு எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் வல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிற சத்தியத்தை எண்ணுமானால், ஆபிரகாமை போல நம்முடைய விசுவாசமும் பலமுள்ள விசுவாசம். நம்ம எந்த விதத்திலையும் விசுவாசத்தில் பலவீனப்பட்டு சோர்ந்து போக மாட்டோம். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கிடைச்ச மாதிரி உங்களை குறித்து என்னை குறித்து கர்த்தர் சொல்லி இருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நிச்சயமாக நிறைவேறும். அந்த காலம் வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்றாரு, விசுவாசத்தில் பலமுள்ளவர்களாகும்படி. இன்னொரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து பாருங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 17வது வசனம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஈசாக்க பெற்றுக்கொள்ளும் போது இருந்த அதே விசுவாசத்தில் ஸ்டாண்ட் பண்ணி நின்னான். ஈசாக்கினுடைய அந்த 10 பருவத்தில் தான் அவனை பலியாக ஒப்பு கொடுக்குறாங்க. அவனுடைய டீனேஜில் தான் அவனை பலியாக ஒப்பு கொடுக்க ஆபிரகாம் முன் வந்தார். அவ்வளவு வருஷங்கள் ஆனாலும் கூட அவன் கர்த்தர் மேலே அவன் வைத்திருந்த விசுவாசத்தில் அவன் சோர்ந்து போகவில்லை. அவனுடைய விசுவாசம் பலம் வாய்ந்ததாக இருந்தது. ஈசாக்கை குறித்து கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்துருக்கிறாரு, அந்த வார்த்தை நிறைவேறும். ஆனால் இவனை பலி செலுத்திட்டா இவன் செத்து போயிடுவானே, அதை பற்றி பரவாயில்லை. செத்து போனதுக்கப்புறம் அவனை மறுபடியும் உயிரோடு எழுப்பவும் கர்த்தர் வல்லவர். அவனுடைய விசுவாசத்தை பற்றி வசனம் சொல்கிற இடத்துலலாம் பாருங்க, கர்த்தர் வல்லவர் என்று எண்ணி, கர்த்தர் வல்லவர் என்று அறிந்து. அவனுடைய விசுவாசமே கர்த்தரை ஃபோக்கஸ் பண்ண விசுவாசமாக இருந்துச்சு. அவர் சர்வ வல்லவர், அவர் நினைத்தால் எதுவும் சாத்தியம்,
அவரால் எல்லாம் செய்யக்கூடும். அவர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை மீறி என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்க முடியாதுன்னு சொல்லி அவனுடைய விசுவாசத்திற்கான மைய புள்ளியாக சர்வ வல்லமையுள்ள தேவன் இருந்தார். இன்றைக்கு இப்படிப்பட்ட வைராக்கியமான விசுவாசம் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில காணப்படும்னா, நிச்சயமா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த பெரிய அதிசயமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். இந்த மெச்சூரிட்டிக்கு, இந்த ஒரு முதிர்ச்சிக்கு அவன் 25 வருடங்கள் காத்திருக்க வேண்டியது இருந்தது. நீங்களும் நானும் இந்த விஷயத்துல இன்றைக்கே நம்மளை சரி செய்வோம்னா, இன்றைக்கே உங்களுடைய அற்புதத்தின் நாளாக இருக்கும். 99வது வயதுல ஆண்டவர் அதை சரி பண்றாரு. என் கூட இருக்கிற உறவுல நீ எனக்காக வான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதுல இருந்து அவன் பிள்ளைங்கிற ஒரு விஷயத்தை ஓரம் வச்சுட்டு ஆண்டவருக்காக ஆண்டவரோட கூட உறவு கொள்றான். லேட் பண்ணவே இல்லை. 100வது வயதுல அவன் கையில ஒரு குழந்தை இருந்துச்சு. ஆண்டவரோடு கூட நமக்கு இருக்கிற உறவு ஆண்டவரை பேஸ் பண்ணதா இருக்கணும், ஆண்டவரை மையப்படுத்தினதா இருக்கணும். இப்படி ஒரு பலமான விசுவாசம் உள்ளடங்கி இருக்கிற ஒரு தேவ உறவு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில காணப்படுமானால், இந்த 2025வது வருஷத்துல நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.